மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், மீன் குழம்புல காட்டுறேன். தக்காளி ரெடி பண்ணிட்டு தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சிட்டேன். மீன் ரெடியாக இருக்குது. இது மீன் வறுக்கிறது. இது எல்லாமே மீன் குழம்பு எண்ணெய் ஊற்றுறோம். வெந்தயம் போட்டு வச்சு வெங்காயம் போட்டுட்டு கூடவே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்க. தக்காளி போட்டுருங்க. உப்பு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி ஊற்றிடுங்க. வதக்கிடுங்க. அதுக்கு ஒரு பச்சை வாசனை போட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கலக்கிடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோங்க, அதை இந்த குழம்புல ஊற்று. புளி ஊற்றி வச்சு நல்லா கொஞ்சம் கறி தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா மீன் வேகணும். கொச்சனி மீன் போட்டேன். மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. ஓகேங்களா? இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. நல்லா கலர் விட்டிங்கன்னா கரைஞ்சிடும் சீக்கிரம். கொதிக்கும் போது போட்டிங்கன்னா சீக்கிரம் கரையும். இப்போ மீனை போடலாம். மீன் போட்டாச்சு. ஒரு அப்படி லைட்டாக ஒரு சுற்று விட்டிங்கன்னா மீன் எல்லாம் உள்ளே போய்டும். மூடி வச்சிடுவோம். ஸ்லோவில் வச்சுருவோம். ஸ்லோவில் வச்சிங்கன்னா அந்த மீன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு கொதிச்சிடுச்சு. மீன் வெந்திருக்குதும் டேஸ்ட் பார்த்துடலாங்களா? சூப்பருங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மீன் வறுக்கிறது நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றி தான் வறுப்பேன். நீங்கள் எப்படின்னு தெரில. அப்போ தான் மீன் உள்ளே நல்லா போயிட்டு சாரும். எனக்கு கற்றுக் கொடுத்தது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது மீனை போட்டுடலாம். போதும் 4 மீன். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த மீன் வறுக்கிறதுல எல்லா மசாலா எல்லாம் போட்டுட்டு முப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி விட்டு அப்போ தான் இந்த மீன் உடையாமல் இந்த மாதிரி வரும். மீனும் வறுத்தாச்சு. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.